அயன் அண்ட் கால்சியம் ரிச்சாக இருக்க இந்த முருங்கைக்காய் வச்சு தான் நீங்கள் பாப்பாவுக்கு லஞ்ச் ப்ரிப்பேர் பண்ணியிருந்தேன். அதுக்கு ஃபர்ஸ்ட்டு குக்கரில் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து முருங்கைக்காயை ஒரு 2 விசில் விட்டு எடுத்துக்கலாம். இப்போது நல்லா வெந்ததுக்கப்புறம் அதில் இருக்க பல்ப்பை மட்டும் நம்ம இப்போ தனியாக எடுத்து வச்சுக்கலாம். இதில் விட்டமின் ஏ அண்ட் விட்டமின் சி நிறையா இருக்குது. குழந்தைங்களோட விஷனுக்கும் இம்யூனிட்டி பூஸ்ட் பண்ணுறதுக்குமே ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இப்போது அந்த முருங்கைக்காய் தண்ணியை கீழே ஊற்றிடாதீங்க. அது கூடவே இந்த அரிசி பருப்பு ஊற வச்சதை சேர்த்துட்டு கொஞ்சமாக சின்ன வெங்காயம், பூண்டு, சீரகம், மிளகு, அப்புறம் லாஸ்ட்டாக டர்மரிக் கொஞ்சமாக ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு ஒரு 5 விசில்ஸ் விட்டோன்னா சாஃப்டாக எல்லாமே வெந்துடும். இது கூட அந்த பல்ப்பையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு ஒரு மேஷர் வச்சு நல்லா மேஷ் பண்ணிக்கலாம். ஃபைனலாக நீங்கள் கீ ஆட் பண்ணி கொடுத்தீங்கன்னா இன்னுமே டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். முருங்கைக்காய் ஈஸியாக டைஜஸ்ட் ஆகிடும். ஸோ நீங்கள் பயப்பட தேவையில்லை. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள்.